Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல third exercise practical exercise பார்க்க போறோம். Write a program to generate values from 1 to 10 and then remove all the odd numbers from the list. So என்ன சொல்லிருக்காங்கன்னா 1 to 10 வரைக்கும் generate பண்ணனும். அப்புறம் அதுல உள்ள odd numbers எல்லாம் remove பண்ணிரணும். அது வந்து list யூஸ் பண்ணி தான் பண்ணனும். இந்த क्वेश्चनல பாத்தீங்கனாலே தெரியும் listன்ற வார்த்தை இருக்கும். சரியா? அப்ப இந்த ப்ரோகிராம்க்கு நம்ம வந்து list யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ரோகிராம் வந்து ஒரு 6 லைன் தான், ரொம்ப ஈஸியான ப்ரோகிராம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு நம் ஈக்குவல் டு லிஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன். சரியா? ஃபங்க்ஷனால எப்பவுமே பேராந்தசிஸ் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் போட்டுறாதீங்க. சரியா? அதுக்குள்ளார நம்பர் 1 to 10 ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன், ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1,11 இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் லாஸ்ட்டை வந்து 10ன்னு கொடுத்தா 11 கொடுக்கணும் இல்லையா? ஸோ 1,11 அப்போ 1 to 10 ஜென்ரேட் பண்ணி அந்த நம்மன்றதுல ஸ்டோர் ஆகிடும். நம்மன்றது ஒரு லிஸ்ட் இப்போ நமக்கு. ஸோ இதை பிரிண்ட் பண்ணோம் அடுத்த லைனை. ஸோ பிரிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 /n, நம். ஓகேவா? ஸோ 1 to 10 டிஸ்பிளே பண்ணணும் அப்படியே. இப்போ ஃபார் ஐ இன் நம்ம. இப்போ இதில் உள்ள ஆட் நம்பர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா? அப்போ லாஜிக் என்ன? நம்ம ஆர்டர் ஈவன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஃபாரும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபார் ஐ இன் நம்மள தானே இந்த லிஸ்ட்டு, நம்மன்றது லிஸ்ட்டு, அதில் தான் 1 to 10ன்ற நம்பர் இருக்குது. ஸோ நம்ம அப்புறம் அது உள்ளார, அப்போ கோலன் போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆகிடும். ஸோ உள்ளார ஆட் நம்பரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லாஜிக். இது நம்ம ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராம்லேயே தெரியும். I modulus 2 equal to 1 இருந்ததுன்னா, அதாவது 2ஆல் டிவைட் ஆனால் தான் ஈவன் நம்பர். 2ல் டிவைட் ஆகலைன்னா அதோட ரிமைண்டர் 1 இருக்கும். அப்படின்னா அது ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ ஆட் நம்பராக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி கோலன் போட்டதுனால திருப்பி அகைன் இண்டென்ட் பண்ணணும். நம் டாட் அதை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ லிஸ்ட் நேம் டாட் போடணும். ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எதை டெலீட் பண்ணணும்? ஐஇ, அந்த நம்பரை டெலீட் பண்ணோம், அது ஐஇ. ஓகேவா? அவ்வளோதான். இந்த 3 லைன் தான் ஆட் நம்பரை டெலீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஐ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு நம்பரை ரிமூவ் பண்ணுறோம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளை 1 to 10 வரைக்கும் இருக்குல்ல, அப்போ ஐ வந்து 1 எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 1 வந்து ஐயை எடுத்துக்கும். ஐ மாடுலஸ் 2, அப்போ 1 மாடுலஸ் 2னா என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ ட்ரூவாக இருக்குது கண்டிஷன். அப்போ அந்த 1 ரிமூவ் பண்ணிடும். சரியா? திருப்பி ஐயோட வேல்யூ 2 எடுக்கும். ஐயோட வேல்யூ 2 ஆகிடும். சரியா? அப்போ 2 மாடுலஸ் 2னா 0ன்னு வரும் இல்லை? அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டே ஆகாது. அப்போ டெலீட் பண்ணாது. ஸோ இதே மாதிரி எல்லா நம்பரையும் எடுத்து இந்த கண்டிஷன் செக் பண்ணி ஆட் நம்பர்ஸை ரிமூவ் பண்ணிடும். அவ்வளோதான். இப்போ முடிச்சதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இந்த ஃபாருக்கு நேராக எழுதணும். இங்கே உள்ளே எழுதிடாதீங்க. ஏன்னா இதை லூப்பை முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட்டு த வேல்யூஸ் ஆஃப்டர் ரிமூவிங் ஆட் நம்பர்ஸ் டபுள் கோட்ஸில் கொடுங்க, நம்ம. ஓகேவா? அப்புறம் ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். 4 லைனாக ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறீங்க, பிரிண்ட் பண்ணுறீங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் நம்பர்ஸ் ரிமூவ் பண்ண அப்புறம் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் இது. பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்பர்ஸ் 1 to 10 /n கொடுத்ததுனால அடுத்த லைனில் வருது. வேல்யூஸ் ஆஃப்டர் ரிமூவ்ட் ஆட் நம்பர்ஸ்ன்றதுனால 2 4 6 8 10 டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதோடைய ப்ராக்டிக்கல் இதை பார்த்துக்கலாமா? நான் ஏற்கனவே ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஈக்குவல் டு லிஸ்ட் யூஸ் பண்ணணும் இல்லையா? இந்த ப்ரோக்ராம்க்கு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 1,11. ஓகே? ஸோ 1,11 க்ளோஸ் பண்ணுங்கள், 2 பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். இது மிஸ் பண்ணுவீங்க எழுதுகிற அவசரத்தில். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட்டு மெசேஜ் கொடுக்குறோம். என்ன மெசேஜ்? த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. ஓகேவா? இங்கே நான் வந்து /n கொடுக்குறேன். நான் /n கொடுக்காமலும் எழுதலாம். நான் அது வந்து என்னன்னு சொல்கிறேன், நான் நம்ம. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபார், இதை ஆட் நம்பர்ஸை ரிமூவ் பண்ணுற லாஜிக். ஃபார் ஐ இன் நம்மள இருக்கிற வேல்யூஸ் தானே ரிமூவ் பண்ணோம், அதனால் நம்ம. ஓகே? இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் ஐ, கண்டிஷன் என்னது? பேராந்தசிஸ் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் எழுதலாம். இஃப் ஐ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா கோலன் என்ன பண்ணும்? ரிமூவ் பண்ணும். எங்க? நம்ம டாட்டு ரிமூவ். இப்படி தான் நம்ம எழுதணும். சரியா? இதுதான் சின்டாக்ஸு. எதை ரிமூவ் பண்ணோம்? ஐயை ரிமூவ் பண்ணோம். ஓகேவா? அவ்வளோதான். 3 லைன் தான். இப்போ நம்மளுடைய இது பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக 0 இன்டென்டிங்கில் வந்துடும். இங்கே வந்து பிரிண்ட் கொடுக்க போகிறோம். சரியா? பிரிண்ட் ஆஃப் த நம்பர்ஸ்
after removing odd numbers. அவ்வளவுதான். ஓகே, ஸ்லாஷ் n கொடுக்குறேன் நான் இங்கே. ஸ்லாஷ் n டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா நாம் கொடுக்குறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பாருங்கள், ரன் பண்ணுறேன். ரன் மாடியூல் சேவ் பண்ணுறோம் ப்ரோக்ராமை. py3 ஓகேவா, py3 கொடுத்துருக்கேன். சேவ். பார்த்தீங்களா, நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10, 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் ஆஃப்டர் ரிமூவிங் ஆட் நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ இதே ப்ரோக்ராமை நான் வந்து இதுதான் என்னோடய அவுட்புட் விண்டோ. இந்த ப்ரோக்ராமில் நான் ஸ்லாஷ் n எழுத மறந்துட்டேன்னா அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது. என்ன ஆகுனா ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகிடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸ்லாஷ் n எடுத்துட்டேன்னா அவுட்புட் வந்து அது பெரிய தப்பே கிடையாது. அந்த மாதிரியும் பண்ணலாம், நீங்கள் எழுதுனா அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரே லைனில் வந்துடும். அதே லைனில் டிஸ்பிளே ஆகும். இது கீழே வரணுன்றதுக்காக தான் நம்ம ஸ்லாஷ் n கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ இது ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராம் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.